சவுதி அரேபியா ஜித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான 5 பிளேஸ் பார்க்க போகிறோம். இந்த 5 பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி டிக்கெட் கிடையாது. நயா பைசா இல்லாமல் நீங்கள் போயிட்டு வரலாம். பெட்ரோல் மட்டும் போட்டுக்கணும். அப்படி ஒரு சூப்பரான 5 பிளேஸை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பூ பூக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க, வாழை மரம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் இருக்கிற ஜித்தாவில் இருக்கோம். ஜித்தா வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ். எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து கடல் இருக்குது. கடல் இருந்தாலே பார்த்திங்கன்னா வணிகம் வந்து கடல் வழியாக தான் அந்த காலத்தில், அதாவது ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கடல் வழியாக தான் வணிகம் பண்ணியிருந்தாங்க. அரேபியர்கள்லாம் இங்கேருந்து தான் வந்து இந்த போர்ட் தெரியுது பார்த்திங்களா, இங்கே தான் வந்து போர்ட் இருக்குது. இது மூலமாக தான் அவங்க இங்கேருந்து போயிருக்காங்க, இங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வணிகம் செய்கிறதுக்கான சிறப்பான ஒரு பிளேஸாக வந்து இது இருந்திருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அது வந்து வணிக இடமா திகழ்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள அந்த சவுதிங்கள்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. அடுத்தடுத்த ஏரியாக்களை டெவலப் பண்ணி மக்கள் தொகை பிறகு அவங்க மூவ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம போகக்கூடிய மார்க்கெட்டில் 500 வருஷம் பழமையான பல கட்டடங்களும் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். அந்த பழமையான மார்க்கெட்டோட ஃபீலை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். வாங்க, இங்கே தான் வந்து அல் சஃபி மஸ்ஜித் இருக்குது. வலதில் இன்னொரு பழமையான ஒரு மஸ்ஜித், அல் சஃபி மஸ்ஜித். இது தான், இங்கே தான் நம்ம வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வலதில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த அல் சஃபி மஸ்ஜித். ரொம்ப பழமையான ஒரு மஸ்ஜித், ரொம்பவே முக்கியமான ஃபேமஸான ஒரு மஸ்ஜித் இந்த மஸ்ஜித். இந்த 4 இமாம்களில் ஒருத்தவங்களான சாஃபி இமாமோட பேரை தான் இந்த பள்ளிவாசலுக்கு வச்சுருக்காங்க. இந்த பள்ளிவாசல் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, கடல்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த கல்களை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. மரம், கட்டை, அதுக்கப்புறம் இந்த மட் பிரிக்னு சொல்லுவாங்கல்ல, மண் செங்கல், அதை வச்சு இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. 2014 மன்னரே வந்து இந்த பள்ளியை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர டூரிஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவங்க வந்து சுற்றி காமிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பழமையான பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 500 வருஷம் பழமையான பில்டிங் எல்லாம் இவங்க அழகாக ரிப்பேர் பண்ணி ரீஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊது கடையில் இருக்கோம். ஊது ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது இங்கே. நம்ம பாதாம் பிசின் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பொருள் மஞ்சள் இருக்குது. பாருங்கள், நம்ம ஊர் மஞ்சள் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. நம்மக்கிட்ட தான் இந்த பேட்டன் ரைட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் மிளகு, ஸ்டாரு, பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் இங்கே இருக்குது. பட்டையை பாருங்கள், எவ்வளோ பெரிய பட்டை பா. ஹபீப் அதை கம் குல்லோ, அதான் இஸ்ரீன் அதை குல்லோ. பரவாயில்லைங்க, 20 ரியால்னா 400 ரூபா தான் ஆச்சு. வைஸ் அது டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காப்புல. நிறைய மருத்துவ குணம் உள்ள நிறைய அரபிக் மூலிகைலேருந்து இங்கே இருக்குது. அது இதுன்னு சொல்லி எல்லாமே வச்சுருக்காங்க. இதாங்க மார்க்கெட்டு. இதில் தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ஊருக்கு போகும்போது என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே இங்கே தான் வாங்கிக்கிறோம். வாங்கி இப்படி தான் நம்ம வெளிநாட்டு கொண்டு போகிறோம். கோல்டு மார்க்கெட் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான் நிறையா இருக்குது. உங்களுக்கு அரபி தெரிஞ்சால் பேரம் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே வந்து 22 கேரட் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக கிடையாது. 21 தான் அதிகபட்சம் அவங்கக்கிட்ட இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேன் கடைக்கு வந்திருக்கோம். தேன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 45 ரியாலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள், தேனோடய இருக்குது. தேனும் இருக்குது, அந்த கூடும் சேர்த்தே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தேன் இருக்குது, யமனி, அப்புறம் இந்தியனோட தேன், எல்லாவோட அரபிக், நம்ம சவுதியோட தேன் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கெல்லாம் தேன் கூடு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்சு வளர்த்து அந்த இதில் உள்ள தேன் தான் இது ஃபுல்லாக மேக்ஸிமம். நல்ல தேனுங்க, அருமையான தேன். வாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஃபாலி மஸ்ஜித்துக்கு வந்திருக்கோம். அந்த மஸ்ஜித்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டீ செட்டப் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த சன்செட், இப்போ வந்து சன்செட் அங்கே ஆக போகுது. அங்கே லேக் வியூ இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் இருக்குது. சுற்றி வந்து பூங்காலாம் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே டெவலப்மெண்ட்லாம் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக இந்த ஜித்தாங்கிற சிட்டியை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சஃபாலி மஸ்ஜித். இந்த சஃபாலி மஸ்ஜித் வந்து சஃபாலி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி தான் அதை கட்டியிருக்காங்க. இந்த மஸ்ஜித் வந்து பார்த்திங்கன்னா தலை வெட்டுற மஸ்ஜித். இந்த இடத்துல தான் வச்சு தலையெல்லாம் வெட்டுவாங்களாம். பெரிய ஸ்டேஜ் ஒன்று இருந்துச்சு, இப்போ அந்த ஸ்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த பார்க்கிங் இருக்கிற தான் சுற்றி மக்கள் நிற்பாங்களாம், இங்கே தான் தலையெல்லாம் வெட்டுவாங்களாம். இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இங்கே தான் தலை வெட்டுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இதை வந்து மாடர்னைஸ் பண்ணி இதை வந்து கார் பார்க்கிங்கை மாற்றிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூலாம் வச்சுருக்காங்க. மஸ்ஜித் வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா மொத்தம் 20 டூம் இருக்குது. இது வந்து துர்க்கி கட்டடக்கலையை வந்து ஞாபகப்படுத்துது. இந்த டூம் வந்து எதுக்குன்னா வந்து ஹீட்டை குறைக்கிறதுக்கும் அந்த கூலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஏசி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் இதுக்கு முன்னாடி மொத்தம் 20 டூம் இருக்குது. இதோட 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பள்ளியோட மொத்த சுற்றளவு வந்து இருக்கான். ஓகேவா, வாங்க அப்படியே நம்ம டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம அடுத்து உள்ளே போனோம் மார்க்கெட்டுக்குள்ளே. வாங்க, அதுவும் போய் பார்த்துருவோம். வாங்க. சுட்ட போட்டு வீணாக்குறானுங்க.
ஹே ஹபீபீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஜித்தாவில் இருக்கிற கார்னிஸ் தான் வந்திருக்கோம். ஜித்தாவில் இருக்கிற கார்னிஸ் வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து நம்ம கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்கள கூட்டு வந்தோம். பீச் கார்னிஸில் பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த மஸ்ஜிதே ரஹ்மா தான். ரொம்ப அமைதியாக வந்து கடல் மேலே இந்த பள்ளிவாசல் அற்புதமாக வந்து கட்டியிருப்பாங்க. இது லைட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக லைட்டிங்லாம் போட்டு இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு செம்மையான பிளேஸு. ஜித்தாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்த பிளேஸு பார்க்க வேண்டியது. நாங்கள் வந்து ஃபேமிலியோட வீக் டேஸில் போயிருந்தோம். ஸோ யாருமே இல்லை. சூப்பராக அமைதியாக வந்து இந்த லொக்கேஷனையும் சரி, இந்த பள்ளிவாசலையும் சரி நல்லா ஒரு விசிட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இந்த கடற்கரையை பார்க்குறதுக்கு ஜித்தாவோட அந்த லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கடற்கரையில் ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. இதுதான் வந்து செங்கடல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கடல் வந்து இஸ்லாமிக் ஹிஸ்டரிக்கில் வந்து ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் எஜிப்துலேருந்து மூசா நபியை வந்து கடலை பிளந்து வந்தாங்க அப்படிங்கிறது. மூசா நபி கடல் பிளந்த இடம் வந்து வேறு இடத்துல இருக்குது. இந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா சவுதி, இஸ்ரேல், அதுக்கப்புறம் எஜிப்த், இந்த மூணையுமே வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ ரமதான் மாதம்னால இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட்டிங்லாம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நின்று வந்து அற்புதமாக நம்ம ஃபேமிலியோடையும் சரி, நம்மளும் சரி நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அதேமாதிரி வந்தவங்களும் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜித்தா கார்னிஸில் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் வந்து கடலுக்கு மேலே தான் இருக்கும். இதுவும் அற்புதமான ஒரு பிளேஸ். இன்னொரு நாள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவோம். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபவுண்டைன் சொல்லுவாங்க. ஜித்தாவில் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக தெரியும். அப்படியே காமாக இருக்குது, நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. இந்த ஏரியாவும் செம்மையாக இருக்குது. நம்ம ஊர் பெசன்ட் நகர் பீச்சில் வந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி அமைதியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவோட மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிற வழியில் ஒரு போர்ட் இருக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இங்கே போகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸுக்கு வந்து கமெண்ட் வந்துச்சு. அது சில பேர் இதுக்குள்ளே என்ன இருக்குது ப்ரோ, அதை போய் காட்டுங்க, இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருந்துச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம இறங்கி போய் பார்க்க போனால் ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பயந்து ஓடி வந்துட்டோம் அந்த ஷார்ட்ஸில். இன்றைக்கி வீடியோவில் இதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத போகிறோம். அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ்ஃபான். இந்த ஓஸ்ஃபான்கிற வில்லேஜில் சிட்டி. இது வந்து மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிற வழியில் ரைட்டில் இருக்குது. இது நம்ம மக்காலேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர், ஜித்தாலேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டரில் தான் இது இருக்குது. இது போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் அங்கே தான் இருக்குது. அப்படி இந்த போர்ட்டில் ஒரு வாட்டி ஏறி உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாக நம்ம நேராக போனால் 14 கிலோமீட்டர் சுற்றி இருக்கணும். நம்ம இந்த ரைட்லேயே வந்து இங்கனக்குள்ளேயே வந்து பார்க்கிங் இருக்குது. அங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போக போகிறோம். பக்கத்துலேயே நமக்கு பார்க்கிங் கிடச்சனால வண்டியை நம்ம இந்த இடத்துலையே கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போர்ட்டுக்கு மேலே போக போகிறோம். நமக்கு முன்னாடியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்லாம் நின்றுச்சு. ஃபேமிலியும் மேலே இருக்காங்க. வாங்க நம்மளும் மேலே போகலாம். திரும்பி இன்றைக்கி ஒரு நாள் போக போகிறோம். அப்படி இது கரெக்டாக ஜங்ஷனில் இருக்குங்க. இது மக்கா, மதீனா, ஆஸ்பான், ஜித்தா, இந்த 4க்கும் சென்டரில் இருக்குது இந்த இடம். அன்னைக்கு வந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து அந்த ஓஸ்பான் போர்ட். இது வந்து அந்த காலத்தில் ஒரு போர்ட்டாக இருந்தது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க தான் அன்னைக்கு பார்க்காம பார்த்துட்டு ஓடி வந்தாச்சு. பாதிலேயே மூச்சு வாங்குதுங்க. வாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு நைட்டு லைட்டு ஆன் பண்ணிக்கிறோம். இதுதான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பள்ளமாக இருந்திருக்கு போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கீழே வரைக்கும் போயிருக்கு. இது மண்ணால் மூடிட்டாங்க போல். இதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஹபீபி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல. நான் மூச்சு வாங்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு போட்டு. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் இங்கேருந்து பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஏதாச்சும் இது வந்தாலும் தாக்குதலுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்துலேயே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே வாங்க போகலாம். இறங்கி போகிறோம்.
நல்லா மூச்சு வாங்குது. நிறைய டூரிஸ்ட்டும் வராங்க இந்த இடத்துக்கு. முன்னாடி வந்து டூரிஸ்ட்லாம் அதிகமாக வராமல் இருந்தாங்க. இப்போ அதிகமாக வந்து நிறைய பேர் இந்த போகிற வழியில் இருக்குல்ல மக்காட்டு மதினா, போகிற வழியில் நிறைய பேர் நின்று அங்கங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் மூச்சு அதிகமாக வாங்குது. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மேங்கோ ஃபார்முக்கு வந்தாச்சு. சவுதி அரேபியாவில் வந்து சுற்றி பாலைவனம், மழை பெஞ்சு சில இடங்களில் மட்டும் தண்ணி தேங்கியிருக்கும்ல, அந்த இடங்களில் கிணறு, அதுக்கப்புறம் அந்த டேம் இது மாதிரிலாம் கட்டி இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பூவெலாம் பூக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த இடத்துல பூ பூக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. வாழை மரம், மாமரம், அதுக்கப்புறம் பப்பாளி மரம், பின்னந்தோப்பு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்க்க முடியுது. கூகுளில் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்துருந்தேன். ஃபேமிலியோடு நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி நம்மளும் வந்து இன்றைக்கி ஃபேமிலியோட வந்தோம். இங்கே பாருங்கள் எல்லா மரமும் இருக்குது. இது வந்து பப்பாளி மரம்னு நினைக்கிறேன். இது வந்து என்ட்ரன்ஸு திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து பர்மிஷன் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் வாங்க. வாழை மரம்லாம் வளர்க்குறாங்க. இங்கே இவங்க தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க பார்த்தீங்களா. அங்கேருந்து பம்பு ஓடிக்கிட்டு இருக்குது. பம்பு வழியாக இங்கே தண்ணி பாய்ச்சுறாங்க. பசங்களோட வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல இடம். வண்டா எல்லாம் வச்சுருக்காங்க. செட்டப் இங்கே ஒரு உட்கார்றதுக்கு செட்டப்பு. பூலாம் நிறைய வச்சுருக்காங்க. பூ, கொய்யாக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகளுக்கு நடுவில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலைகள் நிறைய தெரியுது. சுற்றி பார்த்திங்கன்னா பின்னாடியெல்லாம் மலைகள் தெரியுது. எல்லாமே சுற்றி அங்கிட்டும் மலைகள் தான் இருக்குது. இந்த மலைகளை சுற்றி தான் இருக்குது. கூடுலாம் இருக்குது பாருங்கள். கூடுலாம் இருக்குது. அது பார்ப்போம். பாருங்களேன், பாலைவனத்துக்குள்ளே ஒரு சோலைவனம். நாய் கிடக்கா, அதான் எனக்கு பயமாக கிடக்கு. இது சரி, எலுமிச்சம்பழம் மரம், எலுமிச்சங்காய் தெரியுதா. எலுமிச்சம்பழம், முருங்கைக்காய் அப்பப்போ பிடிக்க போயிடலாமா. வாழைத்தோப்புலாம் இருக்குது. இந்த பம்பு செட்டு ஓடிக்கிட்டு இருக்கு போல தெரியுது. பின்னாடி நிறைய மரங்கள்லாம் இருக்குது. நிறைய காய்கறி மரங்கள் எல்லா இடத்துலையும். ஊட்டி இருக்குது, உள்ள ஊட்டி இருக்குது. இதில் மாமரம் உள்ளே இருக்குதுல்ல, மாமரம் திறந்து வந்து நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் மரம். புடலங்க தொங்குது. சவுதியில் பாலைவனத்தில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், தலைக்கு மேலே முருங்கைக்காலாம் தொங்குது தெரியுதா. ஓகே, நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல்.